தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடந்த கொள்ளை சம்பவங்கள் குறித்து இனி பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகரில் வசித்து வருபவர் பாலசுப்ரமணியன். இவர் திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஒப்பந்ததாரராக இருக்கிறார். பாலசுப்ரமணியனின் மகள் புதுச்சேரியில் தங்கி பல் மருத்துவம் படித்து வரும் நிலையில் அவர்களை அழைப்பதற்காக வீட்டை பூட்டிவிட்டு அவர் திருவாரூருக்கு சென்றிருந்தார். இதனை நோட்டம் விட்ட சில மர்ம நபர்கள் அவரின் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து வீட்டிலிருந்த 10 சவரன் நகை, 16,000 ரூபாய் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளனர். அப்போது வீட்டுக்கு வந்த பாலசுப்ரமணியன் வீடு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து கொள்ளையர்களை பிடிக்க முயற்சித்திருக்கிறார். இதில் கார்த்திக் என்ற நபர் மட்டும் பிடிப்பட்ட நிலையில் புகாரின் அடிப்படையில் இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் அருகே உள்ள நாற்றம்பள்ளியில் செல்போன் கடை நடத்தி வருபவர் ஸ்ரீகாந்த். வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்ற இவர் காலையில் வந்து கடையை பார்த்தபோது கதவின் ஷட்டர் உடைக்கப்பட்டு கடையிலிருந்து செல்போன், லேப்டாப் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த கடையின் உரிமையாளர், சென்ற மாதம் இதே கடையில் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளை போனதாகவும் அது குறித்து இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் அளித்தார். இதேபோன்று தேனி மாவட்டம் பாப்பமாள்புரத்தைச் சேர்ந்த சுப்புலட்சுமி என்ற ஆசிரியரின் வீட்டின் கதவை உடைத்து புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். புறநகர் பகுதியில் வீடு இருந்தாலும் மர்ம நபர்கள் வீட்டை சுலபமாக திருடியது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.